இங்க ஒரு எஜமானன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி என்ன செய்யறாரு, வேலைக்காரரை அனுப்பி என்ன செய்யுங்க, எல்லாரையும் விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க பாங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்துக்கு கூப்பிட போகும்போது விருந்துக்கு ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டது, விருந்து இருக்குதுன்னு தெரியும். எப்ப விருந்து ஆயத்தமாயிடுச்சு என்னைக்குன்னு தெரியாது. திடீர்னு ஆயத்தமான உடனே போய் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லப்படுகிறது, விருந்து ஆயத்தமாயிடுச்சு உடனே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கும் ஆண்டவருடைய வருகை தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் வரப்போறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? அறிஞ்சிருக்கீங்களா அறியலைங்களா? ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய போகின்றார், வரப்போறாருங்கிறது நல்லாவே தெரியும். அவர்கள் அத்தனை பேருக்குமே ஆண்டவர் வரப்போறாருங்கிறது தெரியுமா தெரியாதா? பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய வருகை குறித்து வரப்போறாருங்கிறது என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு முறையாவது கேட்டிருப்பாங்க. அப்ப நான் கேள்விப்பட்டதுனாலயோ அல்லது ஒரு நாள்ல வருகையை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கப்படும் போது நீங்கள் உணர்வடைந்து அன்னைக்கு ஜெபிச்சதுனாலயோ நீங்க பரலோகத்துக்கு போயிட முடியாது. நல்ல கவனிங்க. கேள்விப்பட்டதுனாலயோ அன்னைக்கு நீங்க அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்றேன், உங்க வருகைக்கென்று நான் தயாராகிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் ஜெபிச்ச அந்த ஜெபம் பத்தாது. திடீரென்று ஒரு நாள் வரும்போது, அதான் ஆண்டவருடைய வருகை திருடனை போல என்ன செய்யுமா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வரும்போது இவங்க எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டது, விருந்தை பத்தி சொல்லப்பட்டது. திடீர்னு போய் கூப்பிடுறாங்க. அப்பதான் என்ன சொல்றாங்க, போக்கு சொல்ல தொடங்குகிறார்கள். போக்குனா சாக்கு, நம்ம இதுல சொன்னா சாக்கு போக்கு, சாக்கு போக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் என்ன சாக்கு சொல்றாரு, வாசிங்க பாப்போம். பாருங்க, நான் ஒரு வயலை வச்சிருக்கிறேன், அதை போய் நான் என்ன செய்யணும், போய் பார்க்கணும். வயல்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன், இப்பதான் நாத்து நட்டுருக்கேன், அதுக்கு தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா, உரம் இருக்கா உரம் இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னு சொன்னா அந்த வயல்ல இருக்கக்கூடிய விளைச்சல் பின்னாடி ஒரு நாள் எனக்கு என்ன செய்யும், வளர்ந்து பலன் கொடுத்து அந்த விளைச்சலை வச்சுதான் நான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும், என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்ப நாளைய தினத்தை குறித்து ஒரு கவலை இங்க இருக்கின்றது இந்த மனிதனுக்கு. நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், அப்ப இன்னைக்கு உழைச்சாதான், இன்னைக்கு ஓடுனாதான் என்னால என்ன செய்ய முடியும், நாளைக்கு அந்த விளைச்சல் வரும். அப்ப எனக்கு விருந்தை விட எது முக்கியம், நாளைய தினத்துல எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க அல்லது போக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் மேல விசுவாசம் இல்லை, எதிர்காலம் யாரிடத்துல இருக்குது, ஏசப்பா மேல இருக்குது அப்படிங்கிற விசுவாசமே இல்லை. எதன் பேர்ல இருக்கிறது, இன்னைக்கு நான் உழைச்சு நான் என்ன செய்யணும், நாளை எதிர்காலத்துல என்ன செய்யணும், நான் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற வேண்டும், ஓட வேண்டும். ஆனால் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், தேவனை தேடணும், தேவனை முக்கியத்துவப்படுத்தணும். அடுத்தவரை பத்தி வாசிங்க பார்ப்போம். பாருங்க, 5 ஏர் மாடு வச்சிருக்கிறேன், நான் இன்னைக்கு போனாதான் என்னது, எனக்கு அந்த ஏர் மாடை வச்சு உழுகும் போது அல்லது அந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் சரிப்படுத்தும் போதுதான் நாளைக்கு என்ன செய்யும், நான் அப்படி வேலைக்கு போகும்போது எனக்கு அன்னன்னைக்குள்ள கூலி கிடைக்கும். அப்ப இங்க என்ன சாக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், வேலை செஞ்சாதானே எனக்கு என்னது, ஆனா வேலை செய்யணும், வேலை செய்யாதவன், சத்தமா சொல்லுங்க. ஆமா, நல்ல பாஸ்டர் அழகா அட்வைஸ் பண்ணாங்க. உண்மையிலே வேலை செய்யறவங்களுக்கு என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைங்கள் எல்லாத்தையும் திருமணம் பண்ணி கொடுங்க. சும்மா சோம்பேறியா ஏதோ வெளியில இருக்கக்கூடிய பவுசை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது, நல்லதுதான். ஆனா நான் அதை சொல்லவில்லை. நான் சொல்வது, தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல் மற்றவர்களை முக்கியத்துவப்படுத்துவதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதுக்காக பிரதர் வந்தாரு, இந்த மாதிரி சொன்னாரு, அப்ப வேலையே செய்யக்கூடாது அப்படி நான் சொல்லவே வரல. நான் யாரை முக்கியத்துவப்படுத்துறேன், எதை முக்கியத்துவப்படுத்துகிறேன் என்பதுதான் இங்க கேள்வி. உழைப்பது நம்முடைய கடமை, உழைச்சுதான் என்ன செய்யணும், நம்ம சாப்பிடணும். அதனால அதுக்கு இதையும் என்ன செஞ்சுக்க கூடாது, நீங்க டிஃபரண்ட் பார்த்துக்கிறணும். சரிங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் 5 மாடு வச்சிருக்கிறேன், இன்னைக்குள்ள தேவை இருக்கு எனக்கு, நான் என்ன செய்யக்கூடாது, ஏசப்பாவை பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சண்டே ஆச்சுன்னா என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வர்றது, சர்ச்சுக்கு வர்றதே கிடையாது, சர்ச்சில் என்ன செய்யறது கிடையாது, தேவனை தேடுறதே கிடையாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், இன்னைக்கு போனாதான் எனக்கு என்னது வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வாரத்துல ஒரு நாள் தான் ஐக்கியப்படுகின்றோம். ஐக்கியப்பட்டு ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். நம்ம என்ன நினைச்சுக்கோ, இன்னைக்கு போகலன்னா எனக்கு என்னது கிடையாது, வருமானம் இல்லை என்று சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டிருக்கின்றோம். அப்ப போக்கு சொல்லக்கூடாது, எனக்கு நாளைய தினத்துல இருக்கு, இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒருவரை வாசிங்க. என்ன செய்யறாரு, நான் ஒரு பெண்ணை என்ன செஞ்சிட்டேன், விவாகம் பண்ணிட்டேன்,
இன்னைக்கு ஒருவேளை அந்த பெண்ணை விட்டுட்டு நான் வந்தேன்னு சொன்னா அந்த என்ன செஞ்சிடும், என்னுடைய மனைவி கோச்சுக்குவாங்க. அப்புறம் வாழ்க்கை முழுக்க எனக்கு என்னது வந்துடும், பிரச்சனை. இன்னைக்கு வாழ்க்கை முழுக்க என்னது, பிரச்சனை. அப்ப என்னன்னு சொன்னா எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்கணும், ஆனா எங்க வரமாட்டேன், பரலோகத்துக்கு அந்த விருந்துக்கு நான் வரமாட்டேன். அப்ப அந்த விருந்தை குறித்து கேள்விப்பட்டது உண்மை, விருந்தை குறித்து அவங்க என்ன செஞ்சாங்க, செய்தியை கேட்டது உண்மை. ஆனால் அந்த விருந்தினுடைய தன்மையை, அது எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வருகையும் நெருங்கி கொண்டே இருக்கின்றது. நீங்களும் நானும் போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. விசுவாசத்தை யார் மேல வைக்கணும், கர்த்தர் மேல வைத்து நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுக்கிட்டே போகும்போது நிச்சயமா சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.